வணக்கம் ஆயுஷான் செயலுக்காக நான் உங்கள் ஆனந்தன். ஹைலைட்ஸ் ஃபார் பட்ஜெட் எஸ்டிமேட் 2024-25 2024-25க்கான தமிழ்நாடு பட்ஜெட் நிலவரம் வெளியாகிருக்கு. இந்த பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆயிஷா அகாடமியோட வாட்ஸ்அப் நியூஸ் சேனல் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நமக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழ் டெவலப்மெண்ட் இது அந்தந்த துறை சார்ந்தவங்க பார்த்துக்கிட்டோம். நம்ம டைரெக்டாக மொத்தம் 26 பக்கம் இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் வெர்ஷன் நம்ம இதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகும். நம்ம பள்ளிக்கல்வித்துறை என்னன்னு பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறையும் ஹையர் எஜுகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உமன் வெல்ஃபேர் இது ஊருக்கே தெரியும். ₹1000 per month being directly deposited into the bank account 1.15 crore women head and household அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிரேக்ஃபாஸ்ட், சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸ்கூல் எஜுகேஷன் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இது. ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லிட்டு 2 தான் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ கிளாஸ் ரூம் அட் காஸ்ட் ஆஃப் ₹1000 crore வில் பி அண்டர்டேக்கன் இன் த அப்கமிங் இயர். 2024-25 புதிய பில்டிங் கட்டுறதுக்கு 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்களாம். இந்த 1000 கோடி ஸ்கூல் பில்டிங் ஒதுக்குனது புதிய ஆசிரியர்களுக்கு ஒதுக்கியிருக்கலாம். இதை பற்றிய கமெண்ட் நீங்களே போடுங்க, பார்க்கலாம் என்னன்ட்டு. இந்த 1000 கோடி பில்டிங் கட்டுறதுக்கு ஒதுக்கலாமா, இல்லை நியூ டீச்சர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒதுக்கலாமா? ஏற்கனவே 2013 பாஸ் ஆனவங்க இருக்காங்க, 2017 பாஸ் ஆனவங்க இருக்காங்க, 2013 சிவிக்கு போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, 2017 சிவி போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, 2013-17 வெயிட்டேஜில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இப்போ 2022 நியமன தேர்வில் எழுதிட்டு அதிக மார்க் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணவும் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த 1000 கோடியை ஒரு கன்சல்ட் பேயில் ஒதுக்கலாமே. வருஷம் 1000 கோடி ஒதுக்கி அதை ஒரு கன்சல்ட் பேயில் போட்டு அப்படியே ரன் பண்ணிகிட்டே வரலாமே. பில்டிங் கட்டுறதுக்கு எத்தனையோ தன்னார்வலர்கள் இருக்காங்க. கரெக்டு தானுங்களே? உங்களோட கமெண்ட்டை நீங்கள் போடுங்க. இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்கள் சிந்தனை என்ன, உங்கள் கருத்து என்னன்னு பதிவு பண்ணுங்கள். அதுதான் நிறைய பேருக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பார்த்து கடந்து போகிறத விட இந்த 1000 கோடி எப்படியெல்லாம் ஒதுக்கியிருக்கலான்ற கருத்து இருந்தால் பதிவு பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையும் இந்த 1000 கோடியை ஒரு வருஷத்துக்கு 2013-17 வெயிட்டேஜில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாத சம்பளமாக ஒதுக்கி ஒரு பணியை கொடுக்கலாம், மாற்றுத்திறனாளி கொடுக்கலாம், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம், விதவைகளாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், அப்புறம் சமுதாயத்தில் நலிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இது வருஷம் இந்த மாதிரி இந்த 1000 கோடின்றதை இப்படி ஒதுக்கலாம். நியூ பில்டிங் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அளவில் எத்தனையோ பெரிய புள்ளிகள் இருக்காங்க. தமிழ்நாடு அளவில் எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்காங்க, அப்புறம் சமூக சேவகர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வச்சே நம்ம புதிய பில்டிங் கட்டிக்கலாம். இது மிகப்பெரிய ஏமாற்றம். அடுத்து 15,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வில் பி எஸ்டாப்ளிஷ் இன் த அப்கமிங் ஃபைனான்ஷியல் இயர், எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ₹300 crores. 300 கோடி 15,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு ஒதுக்கணுங்களா? ஒதுக்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆசிரியர்களுக்கு ஒதுக்கிட்டு உயிருள்ள ஆசிரியர்களுக்கு முதல்ல ஒதுக்குங்க. உயிருள்ள ஆசிரியர்களுக்கு ஒதுக்கி அவங்கள உயிர் வாழ வச்சா போதும். அவங்களோட சம்பளத்திலிருந்தே கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, பள்ளிக்கு டொனேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை வச்சுட்டு அந்த ஆசிரியர்கள் தன்னுடைய சம்பளத்தையும் கொடுப்பாங்க, தான் ஏதாவது ஒரு சுயதொழில் வச்சு தனியாக ஒரு வருமானம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை வச்சாவது மனமும் கொடுப்பாங்க. இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட பட்ஜெட் 2மே ஏமாற்றம். இந்த 2த்துக்கும் வேறு வகையில் யோசிச்சிருக்கலாம். 1000 கோடியை ஸ்கூல் பில்டிங் கட்டாமல் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு போட்டிருக்கலாம். 15,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பதிலாக அந்த 300 கோடியையும் சிறப்பு ஆசிரியர்களுக்கு ஒதுக்கியிருக்கலாம். இந்த 300 கோடி சிறப்பு ஆசிரியர்கள்னு ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. உங்கள் மேலான கருத்துக்களை இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது ஆயிஷா நியூஸ் 24/7 அச்சம் தவிர.